அப்போ காசு கொடுத்தவன், அப்போ நீ பேசுறதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பொய்யாதானப்பா இருக்கணும். அப்ப நீ ஒரு ஃப்ராடு நாய்ங்கிறது இதுல இருந்தே தீர்க்கமா தெரியுதா இல்லையா? உண்மை காலுக்கு இடையில போய் படுத்துக்குது, பொய் காயடிச்ச பண்ணி மாதிரி வெளியில வரும். இந்த பைத்தியக்காரனே எப்படி இருக்கான்னா, இவன் கட்சியில இருக்கிறவனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்டா என்னடா சொல்ற, பெரியார் எங்கடா சொல்லியிருக்காரு, காமின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு கூடவா வக்கில்ல? துறனையே இல்லாம அவன் வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்களடா. இல்லைன்னா அவனை கேள்வி கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா தந்திருக்காங்களா? விஜயலட்சுமி கேஸ்ல பயந்து பீதியில பேதியாகி அன்பு உறவுகளே அண்ணனை தூக்கி உள்ள வச்சு கொட்டையை குதுக்க போறாங்க. அதனால எல்லாரும் பக்கெட்டோட வாங்கணும். அரசியல் அறிவு இல்லைன்னா எதுக்குடா மைக்க தூக்கிட்டு போறீங்க? எதுக்கு ஊடகத்துறைக்கு வர்றீங்க? தொடநடுங்க பயதான். நாய் எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தா, இறக்கம் இல்லாதவனா இருந்தா, பச்சை பொறுக்கியா இருந்திருந்தா ரூம் போட்டு மேட்ரு பண்ணிட்டு கிடந்திருப்பான். இந்த நாய் ராத்திரியோடு ராத்திரியா நாக்பூருக்கு நக்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப பாரு பெரியார் பெரியார்னே சாவுறானுங்க. முதல்ல விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றா, அப்புறம் பெரியார நொட்டலாம். பைத்தியக்காரன் எந்த வயசுலயும் சங்கிகள் பரப்புன வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பிட்டு தெரியலான்னா இவன் எப்படிப்பட்ட கூமுட்டையனா இருப்பான்? இவனெல்லாம் ஒரு கட்சி தலைவன், இவனுக்கு தொண்டர்களே வேற. அரெஸ்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சாலே டவுசரோட ஒண்ணுக்கு போயிருவான். அதுதான் நடக்கும், அதுதான் உண்மை. ஸ்டாலின் எனக்கு அண்ணன், பெரியார் எனக்கு தாத்தா அம்மா. ரப்பர் வாயன். காலையில ஒண்ணு பேசுறான், சாயங்காலம் ஒண்ணு பேசுறான், மறுநாள் ஒண்ணு பேசுறான், அடுத்த வாரம் இன்னொன்னு பேசுறான். உள்ள இவன் குணப்படுத்த முடியாத ஒரு பைத்தியம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு இவனை பிடிச்சி மெண்டல் ஆஸ்பத்திரியிலேயாவது கொண்டு போடணும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிற ஒரு கோமாளியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோமாளிக்கு உண்மை என்னன்னே தெரியாதுங்க. பொதுவா ஹரிச்சந்திரனை உண்மைக்கு உதாரணமா சொல்லுவோம். ஆனா இந்த கோமாளி பயல பொய்க்கு அடையாளமாவே சொல்லலாம். உலகம் உருவானது முதற்கொண்டு அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு கோமாளியை யாரும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை, இனிமே யாரும் பார்க்க போறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேடையில மைக்க பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டுருவாப்ல, வெள்ளத்தோல் ஃபிகர்களை பார்த்தா அது துறவியா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுருவாப்ல. இவன் உணர்ச்சி வசப்படாத துறையே கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த உணர்ச்சி வச கோமாளி தினமும் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுவான். பொதுவா ஒருத்தன் ஒரு நாள் ஒரு பொய்ய பேசுவான், சரி அடுத்து ஒரு பொய்ய பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது ஒரு பொய்ய பேசும்போது உடம்பு கூசும், ஒரு கூச்சம் வரும். நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பொய்யா பேசுறோமே. நாம பிச்சை எடுத்து தின்னாலும் அந்த சாப்பாட்டுல உப்பை போட்டு சாப்பிடுறோமே. பிச்சை போடுற மக்களுக்காக வேண்டியாவது அப்பப்ப இடையில ஒன்னு ரெண்டு உண்மையை பேசுவோமேன்னு தோணும். ஆனா அந்த நாய்க்கு உடம்புல கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எதுவும் கிடையாது. மைக்க பிடிச்சாலே பொய்யா பேசும். நீ எல்லாம் ஜோத்த தந்திங்கிறியா இல்ல அப்படின்னு யாராவது கேட்டுட்டா என்ன பண்ணுவோம்? இப்படி எதுவுமே யோசிக்காம பண வெறியில நாக்பூர்ல நக்கிற அந்த நாயை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவன் நேத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உடல் இச்சை வந்தா பெத்த தாயையோ மகளையோ அக்காளையோ தங்கையையோ உறவு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெரியார் சொன்னார்னு சொல்லியிருக்கான். எல்லாத்தையுமே குப்பைன்னு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? இந்த நாய்க்கு நாம ஒரு கேள்வியை கேட்போம், ஏன்டா சில்லறப்பையில, என்னுடைய தாத்தன் அவன், என்னுடைய தாத்தன், நான் அவருக்கு கொள்கை பேரேன், இப்போ பெரியார் வந்தா கூட என்னத்தான் அவரோட பேரன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு காசுக்கு மேடை மேடையா கூவிட்டு தெரிஞ்சேடா. அப்போ இது உனக்கு தெரியலையா? என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன், நான் கொள்கைக்கிறேன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னையதான் சொல்றாரு, அவரை சொல்ல மாட்டார். பெரியார் அப்படி எந்த இடத்துலயும் சொல்லலைங்க. இது இந்த சங்கி நாய்களால பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி. அதை நம்ம பின்னால தெளிவா பார்க்கலாம். பெரியார் அப்படி சொல்லல. அவர் பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாரு, உழைச்சாரு, இந்த சமூகம் முன்னேற எவ்வளவோ பாடுபட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில நாங்க அவர் பின்னாடி போறோம்னு வச்சுக்க. அப்போ நீ பெரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில பெரியாரை ஏத்திக்கிட்டீங்கன்னா நீ என்னத்த பெரியார் பெரியார்னு பேசுன? அப்போ உடல் இச்சை வந்தா பெத்த தாயையோ மகளையோ அக்காவையோ தங்கையோ உறவு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்
அப்படிங்கறதுல உனக்கு உடன்பாடு இருந்துச்சா? ஒருவேளை பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு நம்பித்தான் நீ பெரியாரிஸ்டா சுத்தினியா? பெரியாரோட திருமணம் எதுக்காக எப்படி நடந்துச்சுன்னு அறிவு உள்ளவங்களுக்கும் அவரை படிச்சவங்களுக்கும் தெரியும். அவரோட திருமணத்தை கொச்சையா அவதூறா பேசுறிய. ஒருவேளை உண்மையாவே பெரியார் திருமணம் எதுக்காக நடந்துச்சுங்கிற உண்மை தெரியாம சங்கிகளோட வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் ஆகாததுனால பெரியாரிஸ்ட் ஆகிட்டா நாமளும் சின்ன ஒரு பொண்ணா பார்த்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற வக்கர புக்தியோட தான் அவரை பத்தி மேடைகள்ல பேசுனியாடா? இல்லைன்னா நீ உண்மையான அடிப்படையில பெரியாரை தெரிஞ்சுக்கிட்டு பெரியார் மேடைகள்ல பேசுனேன்னா இப்ப எதுக்கு மாத்தி பேசுற? இப்போ பேசுறது உண்மைன்னா அப்போ நீ பேசுனது எல்லாமே பொய்யா? அப்போ நீ பேசுனது பொய்ன்னா அந்த காலகட்டத்துல காசு வாங்கிட்டு மேடையில வேற வழி இல்லாம பொய்யா பேசிட்டு இருந்தியா? அப்போ காசு கொடுத்தவன் இப்படி காசுக்காக குறைக்கிற வள்ளு நாய் தான் நீ அப்படின்னா இப்போ மட்டும் நாக்பூர் பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ பேசுனதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். அப்போ நீ பேசுறதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பொய்யாதானப்பா இருக்கணும். அப்ப நீ ஒரு ஃப்ராடு நாய்ங்கிறது இதுல இருந்தே தீர்க்கமா தெரியுதா இல்லையா? அது நடந்து வந்த பாதைங்கிற, இது நடந்து செல்லும் பாதைங்கிற, இல்லைன்னா வழி நடத்தும் பாதைங்கிற. உனக்கு தொடக்கத்துல வழிய போட்டு உன்னை வழி நடத்தின பெரியார் இயக்கங்கள் உனக்கு நடந்து வந்த பாதை அப்படின்னா கழிசட பயல உன் கட்சியில இருந்து வெளியே போகிற உன் தம்பிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி நடந்து வந்த பாதை தானே. அப்புறம் எதுக்கு அவங்கள துரோகிகள்னு சொல்ற? நான் துப்புன எச்சில்னு சொல்ற? உன் கட்சியில இருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்தவங்க உனக்கு துரோகிகள்னா பெரியார் பெயரை சொல்லி ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு இப்போ ஏத்தி விட்ட யானியான பெரியாரையே இழிவா பேசுறிய. நீ துரோகி இல்லையாடா? நீ எங்களுக்கு துரோகி இல்லையா? நீயும் எங்க எச்சு தானா? அப்போ நாங்க துப்புன எச்சு தானா? உண்மையா பேசுனா கூட பரவாயில்லைங்க, விமர்சனம் பண்ணுனா பரவாயில்ல, பதில் சொல்லலாம். இந்த நாய் நாக்பூர் பிஸ்கட்டோட டேஸ்ட பார்த்துட்டதுனால அதால முடியல, நிறுத்த முடியல. உண்மை காலுக்கு இடையில போய் படுத்துக்குது, போய் காயடிச்ச பண்ணி மாதிரி வெளியில வருது. உடல் இச்சை வந்தா பெத்த தாயையோ மகளையோ அக்காவையோ தங்கையையோ உறவு வச்சுக்கொண்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெரியார் கூறினது பெண்ணிய உரிமையா அப்படின்னு இந்த நாரவாயன் தந்தை பெரியார் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. உண்மை என்னன்னா அது சங்கிகளால பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி. இது ஒரு பொய் செய்தின்னு இந்த நாய்க்கே நல்லா தெரியும். பெரியார் எந்த இடத்துலையும் இந்த நாய் சொல்றத சொல்லவே இல்லை. இந்த பொய் செய்தி ரொம்ப நாளா இந்த சங்கிகளாலையும் இந்த மூளையை உருவிட்டு விட்ட இந்த நாம் தமிழர் தற்குறி பயல்களாலையும் இந்த கோமாளி பயல்களாலையும் பரப்பப்படுற ஒரு வதந்தி செய்தி. அதுலயும் எப்படி எடிட் பண்ணி இதை பரப்புறானுங்க அப்படின்னா விடுதலை நாளேடுல வந்த மாதிரியே எடிட் பண்ணி பரப்புறானுங்க. ஆனா உண்மை என்னன்னா எந்த பக்கத்துலயும் அப்படி ஒரு செய்தி வரல, பெரியார் எங்கேயும் அப்படி சொல்லவும் இல்லை. இந்த பைத்தியக்காரனே எப்படி இருக்கான்னா இவன் கட்சியில இருக்கிறவனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவன் பேசுறது எல்லாமே போய் தாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இந்த நாய்க்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போச்சு, பைத்தியம் முத்தி போச்சு. நல்ல மனநல மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது. கட்சி காலியாக போகுது, என்ன பண்றதுன்னு தெரியாம வாக்கு வங்கி சதவிகிதம் வேற குறைஞ்சு போச்சுன்னா நாக்பூர் பிஸ்கட் எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட வக்கு இல்லைன்னாலும் நானும் ஒரு பெரிய புடுங்கிதான் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை வேற இருக்கு இவனுக்கு. அதனாலதான் அப்பப்போ பைத்தியம் மாதிரி வளரிட்டு கிடக்குறான். ஆனா உண்மை என்னன்னு தெரியாத, அரசியல் அறிவு இல்லாத, அரசியல் தெளிவு இல்லாத பசங்க இந்த ஃப்ராடு சொல்றத அப்படியே நம்பிடுவாங்களே, அதுதான் வருத்தமான விஷயம். அங்கேயே இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் அரசியல் தெளிவு வந்து வெளியில போயிடுவாங்க. ஆனா அந்த அரசியல் அறிவு அந்த தெளிவு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள மொத்தமா சக்கையா பிழிஞ்சு எடுத்துருவானே. ஏண்டா அந்த கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிகையாளர்கள் மயக்க தூக்கிட்டு போறீங்களே, ஏண்டா என்னடா சொல்ற? பெரியார் எங்கடா சொல்லியிருக்காரு? காமின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு கூடவா வக்கில்ல? அரசியல் அறிவு இல்லைன்னா எதுக்குடா மயக்க தூக்கிட்டு போறீங்க? எதுக்கு ஊடகத்துறைக்கு வர்றீங்க? நாம் தமிழர் கட்சியில போய் சேர வேண்டியதானே, நானும் தற்கூரி தான் அப்படின்ட்டு. இவ்வளவு கேவலமா பேசுறதையும் ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்காம சொரணையே இல்லாம அவன் வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்களடா. இல்லைன்னா அவனை கேள்வி கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா தந்திருக்காங்களா? எப்ப பாரு பெரியார் பெரியார்னே சாவுறானுங்க. முதல்ல விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றா, அப்புறம் பெரியார நொட்டலாம். நாளுக்கு நாள் உன்னோட தரம் தாழ்ந்து தாழ்ந்து இப்ப செருப்புக்கு கீழே போயிட்டு இருக்கு. தினமும் பொய்யா சொல்லிட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்க. இந்த மக்களுக்காக உழைச்ச தலைவர்களை இழிவுபடுத்துற இந்த நாய அரசு இன்னும் வெளியில சுத்த விட்டுருக்கு. தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் பெரிய கேடு. உடனடியா விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து
இவனுக்கு எதிராக வெளியில வர்ற ஆடியோக்கள், வீடியோக்கள் இதெல்லாம் ஆதாரமா வச்சு இந்த நாயை உள்ள தூக்கி போடணும். இவனோட பேச்சு இளைய தலைமுறை பிள்ளைகளை சீரழிக்குது. ஊடகங்கள் இவனை ஒதுக்கி வைக்கணும். ஊடகங்கள் கொஞ்சமாவது சமூக அக்கறையோட செயல்படணும். இவன் வந்த உடனே எல்லாரும் மைக்கு தூக்கி நீட்டுறீங்க. பைத்தியக்காரன் எந்த வயசுலயும் சங்கிகள் பரப்பணும் வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பிட்டு திரிகிறான்னா இவன் எப்படிப்பட்ட கூமுட்டையனா இருப்பான்? இவனெல்லாம் ஒரு கட்சி தலைவன், இவனுக்கு தொண்டர்கள் வேற. தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குதுன்னா, இவனை அரெஸ்ட் பண்ணுனா இன்னும் மூர்க்கமா பொய்ய சொல்லி ஏதோ மக்களுக்கு விடுதலைக்கு உள்ள போன மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கி தன்னை ஒரு பெரிய புடுங்கி மாதிரி, ஒரு பெரிய தியாகி மாதிரி காட்டினாலும் காட்டிடுவான் அப்படின்னு நினைக்குது. மக்களுக்கு அறிவு இருக்கு. இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணாம இருந்தா உங்க மேலதான் மக்களுக்கு கோபம் திரும்பும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். இவன் பண்ற மொள்ள மாதிரித்தனங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாதாரண ஒரு மனுஷனால சாதாரணமா வெளியே நடமாட முடியுமா? அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இந்த நாய் சைடுல இருந்து கொலைக்கு பிளான் பண்ற ஆடியோ வெளியே வந்திருக்கு. பெண்களை கொச்சையா பேசுற ஆடியோ வெளியே வந்திருக்கு. ஓட்டை பிரிக்கிறதுக்கு பணம் பேரம் பேசுற ஆடியோ வெளியே வந்திருக்கு. விபச்சார நோக்கத்துல பெண்களை ஐடி விங்கன்னு வச்சு சீரழிச்சிருக்கானுங்க. இப்படி எக்கச்சக்கமான ஆடியோக்கள், வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த காவல்துறை தானா முன் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. பெண்களை அபியூஸ் பண்றானுங்க சமூக வலைதளங்கள்ல. இதுக்கு ஒரு டீம் வச்சு ஃபாரின்ல இருந்து வேலை பண்றானுங்க. இந்த நாயை தூக்கி உள்ள போடுறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் ஏன் இந்த சீமானை பார்த்து பயப்படுதா என்னன்னு தெரியல. இவனை அரெஸ்ட் பண்ணா இவன் எல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய ஆள்லாம் ஆயிர மாட்டான். பொய் சொல்றதையாவது நிறுத்துவான். அரெஸ்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சாலே டவுசரோட ஒண்ணுக்கு போயிடுவான். அதுதான் நடக்கும். அதுதான் உண்மை. ஸ்டாலின் எனக்கு அண்ணன், பெரியார் எனக்கு தாத்தா அம்மா, பெரியார் எனக்கு ஐயன், நான் அவரோட பிள்ளை அப்படிமா மறுபடியும். ஏற்கனவே இதை பண்ணதுதான். விஜயலட்சுமி கேஸ்ல பயந்து பீதியில பேதியாகி அன்பு உறவுகளே அண்ணனை தூக்கி உள்ள வச்சு கொட்டையை குதுக்க போறாங்க. அதனால எல்லாரும் பக்கெட்டோட வாங்கன்னா தொடநடுங்க போயதான் இவன் தூக்கி உள்ள வைங்கய்யா. இந்த புறம்போக்கு நாய், வாய வாடகைக்கு விட்டு வயிறு வளர்க்குற அந்த நாய் நாம் தமிழர் மேடையிலேயே பெரியார் தான் பெண்ணிய உரிமைக்கு போராடினார் அப்படின்னு பல இடங்கள்ல பேசியிருக்கான். ரப்பர் வாயன். காலையில ஒண்ணு பேசுறான், சாயங்காலம் ஒண்ணு பேசுறான், மறுநாள் ஒண்ணு பேசுறான், அடுத்த வாரம் இன்னொன்னு பேசுறான். இதுவரை இல்லைல்ல, அப்ப மரபு மீறினது தானே அது. அது ஒரு அநாகரிகமான அணுகுமுறை. அது நான் என்ன செய்ய, என்னை பொறுத்தவரை நீங்க சட்டசபை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம். நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும். அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இல்லைன்னா வேற எதையாவது ஒரு விஷயத்த மடமாத்துறதுக்காக இந்த பெரியார பிரச்சனையாக்கி அதை யூஸ் பண்றானுங்களான்னு தெரியல. அது காவல்துறை நல்லா ஆராய்ஞ்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். பெரியார் பத்தி பேசினாதான் 4 பேராச்சும் நம்மள டெய்லி பேசுவாங்கன்னு நினைக்கிறானா என்ன கொடுமைன்னு தெரியல. இதுல முக்கியமான இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த நாய் கேட்கிற கேள்விக்கு இந்த நாயே ஏற்கனவே பதிலையும் சொல்லி வச்சிருக்கான். அறியாமை இருள் நீக்கி அறிவு ஒளி பாய்ச்சி இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அல்ல பேதம் பார்க்காத ஒரு சமநிலை இந்த சமூகம் படைக்கத்தான் எண்ணற்ற மத முன்னோர்கள் போராடினார்கள். இந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார். தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே, தங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார். அதேதான் நல்லா அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த மனநிலைக்கு வந்துவிட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றதாலும் இருக்க போறது இல்லை. பெண்களுக்கு சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு கேட்கிற போது, இடப்பங்கீடு கேட்கிற போது தினமும் சிவனை வழிபடுகிறீர்கள். நீங்கள் வணங்குகிற சிவனை தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கிறார். அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிபாதி இடஒதுக்கீடு எதிர்க்கிறீர்கள். அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவிமாரையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் மறுக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களை பெற்ற தாயை, உங்கள் உடன் பிறந்த தங்கையை, உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார். சொல்லிக்கொண்டே போகலாம் அது தமிழ் பேரினத்தின் பெருமைமிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தியராக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் அடைகிறோம். அதுலயும் ஈழ போராட்டம் நடக்கும்போது இந்த நாய் எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தா, இறக்கம் இல்லாதவனா இருந்தா, பச்சை பொறுக்கியா இருந்திருந்தா ரூம் போட்டு மேட்ரு பண்ணிட்டு கிடந்திருப்பான். மணி பண்ண சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவருக்கு உண்மையிலே உட்கார்ந்து அழுந்தாரா, இல்லாட்டி என் கூட குடும்பம் நடத்தினாரான்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்க அம்மா மேல நான் எங்க அம்மா எனக்கு ரொம்ப உயிர், அவங்க மேல சொல்றேன். இல்ல எது மேல சத்தியம் பண்ணுமா சொல்றேன். உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது உங்களால் இருந்தார் என்று சொல்வதை
எப்படி நம்புவது? ஏன்னா ஈழத்தை வச்சுதானே அவர் அரசியல பண்றாரு. அதுக்கு அவர் சரியா நடந்திருப்பாரு இல்லையா? தலைவர் பிரபாகரனோட டாலர் போட்டிருப்பார். அந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல எனக்கு எவ்வளவு மரியாதைன்னா, அதை போட்டு இவர் என் கிட்ட வந்தா கூட அது முதல்ல அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்க என்ற அளவுக்கு நான் வந்து தலைவர் மேல எனக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அந்த நேரத்துல அவர் உடல் உறவு கொண்டது கூட எனக்கு அவ்வளவு மரியாதை தலைவர் மேல. ஏன்னா சீமான் வந்து ஒரு பெண் இல்லாம அப்படியே ஒரு பெண்ணோட இது எப்ப பார்த்தாலும் ஒரு பெண், ஏதாவது ஒரு பெண் இருக்கணும் கூட. அவருக்கு ஒரு எல்லாத்தையுமே கிளுகிளுப்பா வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன். பொம்பளை பொறுக்கி தான். ஏன்னா இது வந்து நித்யானந்தா ஒரு சீடனா வெள்ளக்கார ஃபிகரா பக்கத்துல இருக்கு. எவ்வளவு எச்சக்கல நாயின்னு தெரியுது. அப்ப வந்து ஏன் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிருக்க. 5 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. அப்ப நான் அப்படி போவேன். இப்ப தலையை சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு இவன் மேல கொளத்தூர் மணி அண்ணன் திராவிடர் விடுதலை கழகம் சார்பா புகார் கொடுத்திருக்காங்க. தாப்பே தீகா தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் ராமகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கே போறாரு. ஆதாரத்தை காமின்னு கேட்டு அதுக்கு இந்த களிசடை என்ன பதிவு போட்டிருக்கான் பாருங்க. களிசடை பயல, அந்த மனுஷன் யாருன்னு தெரியுமாடா? குடிகார பேப்பயல. ஈழப்போர் உச்சத்துல ரூம் போட்டு கில்மா உச்சத்துல இருந்தானே ஒருத்தன். அந்த நாய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. தற்குறிகளுக்கு ஈழத்துக்கு போராடி வாழ்க்கை இழந்தவங்களை பத்தி எங்க தெரியும்? ஈழ பிச்சை எடுத்து வைத்த 40 அடிக்கு தள்ளிட்டு தெரிகிற தவக்கலைகளை தெரியும். களிசட மயிர அவருக்கு தேவை உங்க அண்ணன் பேசுனதுக்கான ஆதாரம் மட்டும்தான். நல்ல அப்பன் அத்தாளுக்கு பிறந்திருந்தா அந்த ஆதாரத்தை கொடுங்களாண்டா, எடுத்து கொடுங்க. இந்த பாரு பெரியார் இப்படி பேசியிருக்காருன்னு. இல்லைன்னா மீடியால மன்னிப்பு கேளுங்க. இல்ல நான் பேசுனது தப்பு தான், பொய்யா ஒரு வதந்தியை பரப்பி விட்டேன், 1000 வதந்தி பரப்பி இருக்கிறேன், அதிலும் இது ஒரு வதந்தி அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு லூசுத்தனமா பேசாதுங்கடா, லுச்சா பயலுகளா. இந்த நாய் ராத்திரியோடு ராத்திரியா நாக்பூருக்கு நக்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த நாய் பெரியாரை, கலைஞரை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை இழிவுபடுத்தி பேசினால் அவனை செருப்பால் அடிக்க வேண்டும். இந்த பிக்காளி பயலை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் நாம் செய்யும் தவறு. இவன் குணப்படுத்த முடியாத ஒரு பைத்தியம் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு இவனை பிடிச்சி மெண்டல் ஆஸ்பத்திரியிலேயாவது கொண்டு போடணும். அப்படி இல்லைன்னா நாளுக்கு நாள் வன்மத்தோட ஆதாரமே இல்லாம பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை அவதூறாக பேசும் இந்த வக்கரம் பிடித்த இனவெறி நாயை தமிழக அரசு சீக்கிரம் சிறையில் தள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி.